أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ரப்பி ஜித்னி இல்மன் வர்சுக்குனி ஃபஹ்மன். அல்ஹம்துலில்லா, இறைவனுடைய அருளால் நம்ம குரானில் உள்ள விஷயங்களை ஜுசு வாரியாக சைக்காலஜி அண்ட் சோஷியாலஜி கான்செப்ட்ஸை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஜுசு 25. ஜுசு 25 இருக்கக்கூடிய உளவியல் மற்றும் சமூகவியல் விஷயங்களை பார்க்க போகிறோம். இப்போ ஜுசு 25 5 சூறாக்கள் இன்க்ளூடட் ஆகும். சூரா ஃபுசிலாத்தில் இறுதி 10 ஆயத்துகளும், சூரா அஷூரா, சூரா ஜுஹ்ரூஃபு, துக்கான், ஜாதியா, இந்த 5மே இன்க்ளூடட் ஆகும். ஸோ இதில் என்னென்ன விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்குது, அவனுடைய அதிகாரம் எப்படி இருக்குது, சமூக அமைப்பு எப்படி இருக்கணும், இதெல்லாம் பற்றி ரொம்ப ஆழமாக பார்க்க முடியும். இப்போ உளவியல் ரீதியாக பார்க்கும்போது மனிதனுடைய அந்த சோதனையில் தான் அவனுடைய உண்மைத்தன்மை வெளிப்படுது அப்படின்னு ரப்பு சொல்கிறான். ஸோ அதே தான், நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது தான் நாம் யாருங்கிறது வெளிப்படும். அது நாள் வரைக்கும் நம்ம இவ்வளோதான் நம்மளோட கெப்பாசிட்டி அப்படின்னு நம்மளே நம்பிட்டு இருப்போம். ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்மளோட ஃபுல் பொட்டென்ஷியலையும் போடுவோம். நமக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அந்த ஆற்றலையும் அறிவையும் பயன்படுத்தி அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவர பார்ப்போம். அதே சமயம் நம்மளுடைய உண்மையான முகமும் வெளியே வரும். அதே மாதிரி பிறருடைய உண்மையான முகமும் வெளியே வரும். ஸோ இதை ரப்பு சொல்கிறான். இன்னும் சூரா ஃபசிலாத்தில் 41, அதாவது 41வது அத்தியாயத்தில் 49வது வசனத்தில் நம்ம பார்க்க முடியும். இந்த வசனத்தில் மனிதனுக்கு எல்லா பிரச்சனை இல்லாமல் எல்லாமே சுகபோகமாக இருக்கும்போது அவன் ரொம்ப தன்னம்பிக்கையோடு இருக்கிறான். ஆனால் சோதனைன்னு ஒன்று வந்துருச்சுன்னா அவன் மனம் தளர்ந்து போயிடுறான். அப்படிங்கிற இந்த ஆயத்து நம்மளுடைய நிலையை காமிக்குது. அப்போது எனக்கு எல்லாமே இருந்தால் தான் தன்னம்பிக்கையா அப்படின்னா, எதுவுமே இல்லை, எனக்கு அவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் என்னால் முடியுன்ற அந்த தன்னம்பிக்கை எப்போ வருதோ அப்போ தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். ஸோ சோதனை அப்படின்னு வரும்போது நம்ம நம்பிக்கை உடையுதா இல்லை நம்பிக்கை அதிகமாகுதா அப்படிங்கிறத நாம் செக் பண்ணி பார்க்கணும். அப்போ எப்போ அந்த நம்பிக்கை இருக்கோ அதுதான் ஈமான். ஸோ இறைவன் மீது முழு தவக்குள் வைத்திருக்கிறவன், தன்னை சீர்திருத்தி கொள்கிறவன், நம்மளுடைய பொட்டென்ஷியல், நம்மளுடைய ஆளுமையை என்றைக்குமே மெருகேற்றி கொண்டே இருக்கக்கூடியவங்க எந்த ஒரு சோதனையிலையும் உடைய மாட்டாங்க. அவங்க தொடர்ந்து முயற்சிகள் செஞ்சிட்டே இருப்பாங்க. நீங்கள் உங்கள் குழந்தைய பாருங்களேன், ஒரு டைம் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா விட்டுருதா? அதை நீங்கள் விட்டுருவீங்களா? திரும்ப திரும்ப படின்னு சொல்லி அதை பாஸ் ஆகி அது ஃபஸ்ட் மார்க் எடுக்கிற வரைக்கும் விட மாட்டீங்க. அப்படி பண்ணுற நம்ம தான் நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா அதை விட்டுட்டு ஓடி போகிறோம். அதில் இருந்து சார்ட் அவுட் பண்ண மாட்டோம், எதிர்த்து நிற்க மாட்டேங்கிறோம். இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டேன், இதுக்கு மேலே கஷ்டப்பட முடியாது, நான் போகிறேன். இது போகிறதுனா எதுக்கு இப்போ போகிறீங்க? ஆரம்பத்திலே போயிருக்கலாமே. அப்போது நமக்கு ஏற்பட்ட அநீதியை நம்ம சார்ட் அவுட் பண்ண முடியாமல், ஏற்பட்ட அந்த தோல்வியை சரி பண்ண முடியாமல் நம்ம தப்பிக்கிறோம். ஆனால் நம்ம குழந்தைங்கள நீ சரி பண்ணியே ஆகு, ஃபெயில் ஆகிட்ட, பாஸ் பண்ணால் தான் உன்னை விடுவேன் அப்படின்னு கொடுமைப்படுத்தியாவது படிக்க வைக்கிறோம். இப்போ நம்ம எந்த மாதிரியான மனநிலையில் இருக்கோம் பாருங்கள். ஸோ அப்போ எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த தோல்வி வந்தாலும், எந்த சோதனை வந்தாலும் ஈமானோட நம்பிக்கையோட அதை நோக்கி பயணப்படணும். நான் நம்பிக்கை மட்டும் வச்சுருந்தா ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்பிக்கை அப்படிங்கிறதுடைய மெயின் கான்செப்டே செயல்படணும். செயல்பட்டால் தான் நான் நம்பியிருக்கேங்கிறது வெளிப்படும். சும்மா நான் சொல்கிறதுனால, நான் எல்லாம் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறதுனால அது உண்மையாகிடாது. நம்பி தன்னம்பிக்கையோடு நம்ம எப்படி செயல்படுறோம் அந்த சோதனையில், அதுதான் இங்கே மேட்டர்ஸ் தி மோஸ்ட். ஸோ அப்போ இந்த விஷயத்தை ரப்பு நமக்கு சொல்லித்தரான்.
அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி. இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது இந்த குரான், மிக முக்கியமாக குரான் அப்படிங்கிறது நம்மளோட மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்பவே ஒரு ஆதாரமாக இருக்குது. இப்போது ஆன்மீகம் அப்படின்னோடனே நமக்கு பிரித்து வச்சுருக்காங்க. உளவியல் வேறு, ஆன்மீகம் வேறு, அரசியல் வேறு, உலகியல் வேறு அப்படின்னு. ஆனால் உண்மை அது கிடையாது. ஆன்மீகம் அப்படின்னா ஒட்டு மொத்தமாக எல்லாமே, நீங்கள் சந்திக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே இறைவன் புறத்துலேருந்து உள்ளது தான் அப்படிங்கிறத நீங்கள் நம்பணும். அது உங்களுடைய ஃபினான்ஷியல் விஷயமாக இருக்கட்டும், உங்களுடைய எஜுகேஷன் விஷயமாக இருக்கட்டும், அரசியல் விஷயமாக இருக்கட்டும், எல்லாவற்றுக்குமே உங்களுடைய ரப்பு தான் காரணம் அப்படிங்கிறத உணர்றது தான் ஆன்மீகம். ஸோ இதுதான் நம்ம மென்டல் ஹெல்த்தை கரெக்ட் பண்ணும். சூரா அஷ்ஷூராவில் 52வது வசனத்தில் அல்லாஹ் குர்ஆனை ஒளி அப்படின்னு சொல்கிறான், லைட் அப்படின்னு சொல்கிறான். அப்போது நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அது பயமாக இருக்கலாம், அப்புறம் நம்மளை நாமளே குறைச்சி மதிப்பிடுவோம், இல்லைன்னா நமக்கு ஒரு பர்பஸே இல்லாமல், நமக்குன்னு ஒரு லட்சியமே இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் குர்ஆன் தான் வழிகாட்டும். குர்ஆனில் தான் வழிகள் இருக்குது. நீங்கள் எவ்வளோ பெரிய உலாமாட்ட போய் கேட்டாலும் சரி, எவ்வளோ பெரிய 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 ஆளுமைகள்கிட்ட போய் நீங்கள் கேட்டாலும் சரி, குர்ஆன் சொல்கிற அளவுக்கு தெளிவான விஷயங்களை உங்களுக்கு யாராலையும் சொல்ல முடியாது. அப்போது குர்ஆனில் என்ன இருக்குங்கிறத பார்க்கணுங்கிறது எவ்வளோ முக்கியம் பாருங்கள். அப்போ குர்ஆன் தான் நம்ம மனசுக்கு தேவையான திசையை காட்டும். மற்றவங்கெல்லாம் அவங்களுக்கு எது தெரியுதோ அதை தான் காமிப்பாங்க. உங்களுக்கு என்ன தேவைங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு என்ன தேவைங்கிறத உங்கள் ரப்பு அறிவான். அதனால தான் குர்ஆன் பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான கோணத்துலேருந்து பார்த்தாலும் அவங்களுக்கான விடை கிடைக்கிற மாதிரி அல்லாஹ் ஃபார்முலாஸை வச்சுருக்கான். குர்ஆன் எனக்கு புரியலை அப்படின்னு சொல்கிறீங்க, புரியாமல் இருக்காது. அதை சரியாக அணுகணும். கரெக்டாக அணுகும்போது கரெக்டாக புரியும். உங்களுக்கு தேவையான எல்லா திசையும் குர்ஆன் காட்டும். வாழ்க்கையுடைய அர்த்தத்தையும் தரும். என்னுடைய லைஃப் பர்பஸ் என்ன, நான் என்ன பண்ணணும், எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கான். ஜக்காத்து கொடுங்க, தொழுகுங்க, ஜக்காத்து கொடுங்கங்கிறான். அப்போ டேக்ஸு கட்டுற அளவுக்கு எனக்கான ஒரு விஷயத்தை நான் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதே நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம குழந்த டேக்ஸு கட்டுற அளவுக்கு நம்ம குழந்தைய வளர்த்தெடுக்கணும், அது பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும். இன்றைக்கி அதிகமானவங்க பசங்க ஒரு குறிப்பிட்ட வயசு ஆயும், திருமணம் ஆயும் கூட அப்பா அம்மா தான் செலவு பண்ணிகிட்ருக்காங்க. இல்லைன்னா திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா இது நாள் வரைக்கும் அப்பா அம்மா வாங்கின கடன் எல்லாமே அவங்களே வச்சுட்டு பசங்க தனியாக போயிடுறாங்க. இல்லைன்னா அந்த பையனை அவன் ஒய்ஃபுக்கும் இருக்க விடாமல், அவனையும் நிம்மதியாக இருக்க விடாமல் பையன்கிட்டருந்து பிடுங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய பெற்றோர்களாக இருக்காங்க. இது மாதிரி நிறைய வகையான பெற்றோர்கள், நிறைய வகையான பசங்க இருக்காங்க. ஆனால் இதில் எப்படி வாழணும், யார் யாருக்கு எவ்வளோ உரிமை அப்படிங்கிறதெல்லாம் குர்ஆனில் தான் இருக்குது. குர்ஆனை புரிஞ்சுக்க வேண்டிய முறைப்படி புரிஞ்சுக்கிட்டா, சிந்திக்க வேண்டிய முறைப்படி சிந்திச்சா நமக்கு எல்லாத்துக்குமே திசை உண்டு, வாழ்க்கையுடைய அர்த்தம் உண்டு. ஸோ இது குர்ஆனில் தான் நம்ம மன அமைதியையும் பார்க்க முடியும். ஸோ இது தெரிஞ்சுக்கும் போது நமக்கு மனம் ரிலீஃபாக ஆகும். ஸோ குர்ஆனை ஸ்பிரிச்சுவல் தெரப்பின்னு கூட சொல்லுவாங்க. அவ்வளோ ஒரு உளவியல் சிகிச்சை கொடுக்கறதுக்கு வல்லமையாக இருக்குது. ஸோ குர்ஆனுடைய ஆயத்துக்களை நீங்கள் ஓதும் போதும் உங்களை அறியாமையே உங்களுக்கு ஒரு ஹார்ட் சூத்தனிங்காக இருக்கும். அதாவது மனம் அப்படியே மெழுகு போல் உங்களுக்கு நல்லா இருக்கும் குர்ஆன் ஓதுறதை கேட்கும்போது கூட. அதே சமயம் குர்ஆனை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ப்ராக்டிக்கலாக உங்கள் பிரச்சனையை நீங்கள் சார்ட் அவுட் பண்ணுவீங்க. அதை ரப்பு சொல்கிறான். இன்னும் அகங்காரமான மனநிலை. இந்த குறைஷி மக்கள் கேட்பாங்க, ஏன் இந்த குர்ஆன் எங்களில் பெரிய ஆட்களுக்கெல்லாம் இறங்காமல் போய் உங்களுக்கு ஏன் இறங்கு இருக்குது அப்படின்னு நபியை பார்த்து கேட்பாங்க. அப்போ இன்றைக்கி இருக்கிற சிச்சுவேஷன் என்னென்னா, நீங்கள் அதாவது ஒரு தகுதி வேணும்னு நினைக்கிறாங்க. எந்த விஷயத்தை யார் சொல்லணுன்னாலும் அவங்கக்கிட்டன்னு ஒரு தகுதி இருக்கா, தகுதி இருக்கிறவங்க சொன்னால் தான் நான் கேட்பேன், தகுதி இல்லாதவங்க சொன்னால் நான் கேட்க மாட்டேன்
அப்படின்னு சொல்கிற மனநிலை நம்மள எத்தனை பேருக்கு இருக்குது? இத்தனை டிகிரி 5 டிகிரி 6 டிகிரி முடிச்சிருக்காங்களா, அவங்க சொல்கிறது தான் நான் கேட்பேன். இத்தனை பட்டம் வாங்கியிருக்காங்களா, ஆலிமா, முஅல்லிமா, முபல்லிகா, இன்னும் அதெல்லாம் விட ஹாஃபில், இதெல்லாம் வாங்கியிருக்காங்களா, இவங்க சொல்கிறது தான் நான் கேட்பேன். ஹாஃபில் படித்தவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு சாதாரண விஷயத்துக்கு விளக்கம் கேட்டாலே சொல்கிறது தெரிய மாட்டேங்குது பலருக்கு. ஒரு சிலருக்கு தெரியுது, மாஷா அல்லா, அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் நிறைய பேருக்கு இது என்னம்மா, இதோட அர்த்தம் என்ன, அல்லாஹ் இதில் என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. விளக்கம் தெரியாமல் குரான் மனனம் செஞ்சுட்டு இருக்கோம். அப்போ அவங்கெல்லாம் இதை சொல்லலை. ஆனால் உங்களுக்கு நீங்கள் ஆலிமாவும் இல்லை, வேறு எதுவுமே இல்லை, நீங்கள் எப்படி இதை சொல்லலாம் அப்படின்னு கேட்குறதுலேருந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம சிம்பிளாக நம்ம குழந்தைங்க நமக்கு சரியான விளக்கத்தை சொல்லும், சரியான பாதையை சொல்லும். ஆனால் அது குழந்தைங்கிற காரணத்துக்காகவே நம்ம அது பேச்சு கேட்க மாட்டோம். அது மாதிரி நம்ம இந்த சமூகத்தில் நம்ம சிலரை குறைச்சி மதிப்பிடுவோம். குறைச்சி மதிப்பிடுறவங்க ஏதாவது நல்லது சொல்லும்போது அது நம்ம காதுக்கே ஏறாது. யாரை நம்ம உயர்வாக நினைக்கிறோமோ அவங்க சொல்கிறது தான் காதுக்கு ஏறும். ஸோ அப்படி இல்லாமல் நம்ம அந்த அகங்காரமான இந்த மனநிலையை குரான் மறுக்குது. அல்லாஹ் நினைக்கிற ஆளுக்கு நினைக்கிற விஷயத்த செய்ய வைப்பான். அப்போது உண்மையை ஏன் இந்த மக்கள் மறுக்கிறாங்க அப்படின்னா, ஒன்று அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஈகோ, ரெண்டாவது ஸ்டேட்டஸ் கான்ஷியஸ்னஸ். ஸோ நம்ம எல்லார்கிட்டையுமே அது இருக்குது. அதாவது பணக்காரன், ஏழை, இவங்க ஃபேமிலி பெரிய பேக்ரவுண்டு, இவங்க ஃபேமிலி அவ்வளோ பெரிய பேக்ரவுண்ட் இல்லை, வெள்ளையாக இருக்கான், கருப்பாக இருக்கான், ஏதாவது ஒரு ஸ்டேட்டஸ், அவங்களுடைய இனம், அவங்களுடைய மொழி, அவங்க பிறந்த இடம், இதெல்லாம் வச்சு கூட நம்ம பார்க்குறோம் இல்லையா. நம்ம சாதாரண ஷேக்குக்கும் சவுதியில் இருக்கிற ஷேக்குக்கும் வித்தியாசம் பார்ப்போம். அப்படிப்பட்ட ஆளுங்க தான் நம்ம. பட் அதெல்லாம் இல்லாமல் யார் உண்மையை சொன்னாலுமே நம்ம ஏற்றுக்கிறணும். இன்னும் மனுஷன் அவனோட ஈகோக்கு ஒரு பிரச்சனை வருது, அவன் இது நாள் வரைக்கும் நம்பியிருக்கான் ஒரு விஷயத்த, ஆனால் அது உண்மை இல்லைன்னு வரும்போது அவன் ஈகோ ஓப்பன் ஆகிட்டு அவனுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவன் உண்மையை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான். தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக அவன் உண்மையை மறுக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ரப்பு சொல்கிறான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, உண்மையை தெரிஞ்சிருந்தோம். சூரா துகானில் 9வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், டினையல் மெக்கானிசம். அதாவது உண்மைன்னு தெரியும் ஆனாலும் அதை மறுப்பாங்க. ஸோ இதுவும் ஒரு விஷயம். இப்போது குரானு ஓதணும், குரானில் இருக்க விஷயங்களை புரிஞ்சுக்கிறணும், இது எல்லாருக்கும் புரியுது. ஆனாலும் என் பிள்ளைய நான் வெவ்வேறு பெரிய பெரிய படிப்புலாம் நான் படிக்க வைக்க ரெடியாக இருக்கேன், குரான் படிக்க வைக்கிறதுக்கு ரெடியாக இல்லை, நான் ரெடியாக இல்லை. இந்த மனம் எல்லாருக்குமே இருக்குதான். நீங்கள் அல்லாஹ் சொல்லாத, அல்லாஹை மறுக்கக்கூடியவர்கள் சொன்ன எல்லா விஷயத்தையுமே நம்ம செய்கிறோம். ஆனால் அல்லாஹ் சொன்ன ஒரே ஒரு விஷயத்தை நாம் செய்ய மாட்டோம். அப்போ மனிதனுக்கு தெரிஞ்சிருந்தாலும் உண்மையை அவன் மறுக்கக்கூடியவனாக இருக்கான். செய்யலைன்னாவே அது மறுப்பு தான். நான் ஏற்றுக்கிறோம், குரானை நாங்கள் ஏற்றுக்கிறோம், குரானை படிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது விஷயம் இல்லை, அதை செய்யும்போது தான். அதை செய்யலைன்னாவே அதுக்கு பேர் மறுக்கிறது தான். ஸோ என்ன செய்யணும், எது உண்மை, குரான் மட்டும் கிடையாது, உங்கள் லைஃப்லையுமே எப்படி நடந்துக்கிறணும் நல்லா சொல்லித்தரான்ல. எப்படி நடந்துக்கிறணும், எப்படி நடந்துக்கக்கூடாது, அதெல்லாம் சொல்லித்தரான்ல. அப்போ அந்த மாதிரி நம்ம நடந்துக்கல அப்படின்னாவே நம்ம அல்லாஹ்வை மறுக்கிறோம் தான். ஓகே, அடுத்த கான்செப்ட் பார்த்திங்கன்னா சிந்தனை. நம்மளுடைய சிந்தனை, திங்க் பண்ணணும். திங்க் பண்ணுறது தான் நம்மளுடைய விழிப்புணர்வாக இருக்கும். அவேர்னஸ், சிந்திக்காத மனம் அவேர்னஸ் அடையாது. ஸோ அல்லாஹ் நம்மளை ஒருபோதும் அப்படியே எடுத்துக்கோங்க, ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம கேளுங்க, சிந்திக்கவே கூடாது அப்படின்லாம் ஒருபோதும் சொல்ல மாட்டான். நீங்கள் சிந்திச்சு பார்க்கலையா, நீங்கள் கண்ணை திறந்து பார்க்கலையா அப்படின்னு தான் கேட்பான். அப்போது இந்த சூரா ஜாத்தியாவில் 3-5 வசனங்கள் வரைக்கும்
வானம், பூமி, உயிரினங்கள் இதையெல்லாம் பற்றி எல்லாம் பேசி இதை பற்றிலாம் நீங்கள் சிந்திச்சு பார்க்க மாட்டிங்களா அப்படின்னு எல்லாம் கேட்பான். அப்போது நம்ம வந்து எதை பற்றியுமே யோசிக்காமல் அது அப்படித்தான் அப்படின்னு பழக்கப்படுத்திக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா உண்மையை நம்ம தேட மாட்டோம். ஸோ உண்மையை நம்ம தேடணும், உண்மை என்னன்னு தெரியணும்னா மனுஷன் சிந்திக்கக்கூடியவனாக இருக்கணும். நம்ம இதையெல்லாம் சிந்திக்க மாட்டோம். நமக்கு வந்து தேவையில்லாத 10 வருஷ விஷயங்களை தான் சிந்திப்போமே ஒழிய தேவை உள்ள விஷயத்தை பற்றி சிந்திக்க மாட்டோம் இல்லை. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் இந்த இயற்கையான விஷயங்களை பற்றி சிந்திச்சு பாருங்கள். இதை யார் படைச்சான்னு சிந்திச்சு பாருங்கள். இதுக்கு யார் இதெல்லாம் பண்ணுறான்னு சிந்திச்சு பாருங்கள். அது எப்படி இவ்வளோ தூரம் வளருது, அது எப்படி தன்னை சர்வை பண்ணிக்குது சிந்திச்சு பாருங்கள். அதுலேருந்து படிப்பினை எடுங்க அப்படிங்கிறான் அல்லாஹ். அப்போது சோஷியோலாஜிக்கலாக எல்லாம் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நம்ம எல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், அரசன் என்ன சொல்கிறானோ அதைப்படி மக்கள் கேட்கணும், அதுதான் இஸ்லாம், அப்படி தான் நினச்சிட்ருக்கோம். சூரா அஷூரா பேரே பாருங்கள், அஷூரா அப்படின்னு கலந்து ஆலோசித்தல்னு ஒரு அத்தியாயம் இருக்குது. 42 38வது வசனத்தில் அவர்கள் தங்கள் காரியங்களை ஆலோசனையால் நடத்துகிறார்கள். ஸோ இஸ்லாம் பொறுத்த வரைக்கும் இந்த அதிகாரம் அப்படிங்கிறது, அல்லாஹ் வந்து அதிகாரம் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு மட்டும் கொடுக்க மாட்டான், எல்லாருடைய கருத்தையும் மதிக்கப்படணும் அப்படின்னு சொல்லுவான். ஸோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னதான் கலிஃபாவாக நபியாக இருந்து ஆட்சி செஞ்சாலும் அவருக்கு அட்வைசரிஸ் வந்து இருந்தாங்க. இந்த அஷ்ரத்துல் முபஷரா அப்படின்னு இருக்கும். ஸோ வந்து சொர்க்கம் வாக்களிக்கப்பட்ட 10 நபர்கள் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் உண்மையான அஷ்ரத்துல் முபஷராவுடைய பர்பஸ் என்னன்னா, நபிக்கு இந்த 10 பேரும் நெருங்கிய ஆலோசகர்களாக இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம்ல, ஓட்டு போடுறோம்ல, இதனுடைய சாராம்சமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட இருந்து தான் அவங்க எடுத்தாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மக்கள் வந்து தேர்ந்தெடுத்து அந்த எம்எல்ஏஸை நம்ம அனுப்புகிறோம். அப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட அவங்க மந்திரிகள் என்ன ஆகுறாங்க, சட்டசபைக்கு போயிட்டு ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறாங்க. கரெக்டாக? ஸோ அதுக்கு வந்து நிறைய இது இருந்தாலுமே ஒரு சின்ன ப்ராபகண்டா இதுதான். மக்கள் ஒரு குறிப்பிட்ட ஆட்களை தேர்ந்தெடுப்பாங்க, அவங்க எல்லாம் போய் அங்கே ஒரு பெரிய ஆளை தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்தது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட இருந்து தான் எடுத்துக்கிட்டாங்க. அமெரிக்காவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயரால் ஒரு சின்ன கல்வெட்டு கூட வச்சுருக்காங்க. ஏன்னா எல்லாருக்கும் சிலை இருக்கும், நபிக்கு வந்து சிலை வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு கல்வெட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு சமூக பாடங்கள் வந்து பொலிட்டிக்கல் விஷயம் வந்து அல்லாஹ் அழகாக சொல்லித்தரான். எதையுமே நீங்கள் கலந்து ஆலோசித்து தான் முடிவு பண்ணணும், மக்கள்கிட்ட நீங்கள் கேட்கணும், மக்களுடைய பேச்சை நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிறது இஸ்லாத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, செல்வமும் அதிகாரமும் சமூகத்தை கட்டுப்படுத்தும். அப்போ எங்கள் சூரா ஸுஹ்ரூஃபில் 23வது வசனத்தில் மக்கள் சொல்கிறாங்களாம், எங்கள் முன்னோர்கள் இப்படி தானே இருந்தாங்க. ஸோ முன்னாடி எங்களுக்கு முன்னாடி உள்ளவங்கெல்லாம் இப்படி தான் செலவு பண்ணாங்க, இப்படி தான் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி நாங்களும் அப்படி தான் செலவு பண்ணுவோம், அப்படி தான் இருப்போம் அப்படின்னு சொல்கிற ஒரு மனநிலை. ஸோ இது வந்து மக்கள் வந்து எப்பவும் போல் மரபுகளை தான், அதாவது எதுன்னு யோசிக்காமல் முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதையே ஃபாலோ பண்ண நினைக்கிறாங்க. புதுசாக உள்ள விஷயங்களை ஏற்றுக்க மாட்டுறாங்க. இதனால சமூகம் வந்து முன்னேறது ரொம்ப லேட் ஆகுது. ஆமாம், ரொம்ப லேட் ஆகுது. இன்னைக்கு அவ்வளோ விஷயங்கள், நீங்கள் குழந்தைங்களுக்காக எல்லாமே செய்ய ரெடியாக இருக்கீங்க. ஆனால் உங்கள் குழந்தைங்க நீங்கள் சரியாக இருந்தால் தான் உங்கள் குழந்தைங்கள நீங்கள் ஒழுங்காக பார்க்க முடியும். அப்போ உங்கள் ஹெல்த்தில், உங்களுடைய மென்டல் ஹெல்த்தில் நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க? உங்களுக்காக, உங்கள் மனநிலைக்காக, உங்கள் ஆளுமைக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க?
உங்களுடைய உடல்நிலைக்காகவாவது கொஞ்சம் ஏதோ போவீங்க. ஏதாவது சின்னதாக முடியலன்னா கூட ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கே போய் செலவு பண்ணிட்டு வர்றதுக்கு நீங்கள் தயாராக இருப்பீங்க. ஆனால் உங்களுடைய முன்னேற்றத்துக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் என்ன செலவு பண்ணுறீங்க? உங்களுடைய முன்னேற்றத்துக்காக நீங்கள் என்ன என்ன கற்றுக்கிறீங்க? என்ன முயற்சி எடுத்திருக்கீங்க? உங்களுடைய வாழ்வியலுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எங்கள் அம்மா இப்படி தான் இருந்தாங்க, எங்கள் அம்மா மாதிரி நானும் இப்படி தான் இருப்பேன். அப்போனா உங்கள் அம்மாவுக்கு இருந்த மரியாதை விட உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஏன்னா அம்மாவுடைய காலம் வேறு, நம்ம காலம் வேறு. அப்போது விஷயம் என்னென்னா, நம்மளை நாம் எந்த அளவுக்கு மாற்றிக்கிறோமோ, எந்த அளவுக்கு சரியான விஷயங்களை தேர்ந்தெடுக்கிறோமோ, சரியான விஷயத்துக்காக செலவு செய்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்மளுடைய மதிப்பும் மரியாதையும் உயரும். மதிப்பு மரியாதைன்னு இல்லை, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் கரெக்டாகும். அல்லாஹ் சொன்ன மாதிரி இருக்கும்போது நிச்சயமாக நம்ம கண்ணியத்துக்குரியவர்களாக இருப்போம். நம்மளுடைய அந்த கண்ணியம் இழிவாகாது. நம்மளை யாரும் பயன்படுத்த மாட்டாங்க, நம்மளை யாரும் இழிவுபடுத்த மாட்டாங்க, முடியாது அவங்களால. அப்போ அந்த அளவுக்கு நம்ம என்னென்ன விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கணும். அடுத்து அதிகார வர்க்கத்தின் தாக்கம். ஃபிரௌன் தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களை கட்டுப்படுத்தினான். ஸோ மோஸ்ட்லி ஃபிரௌனுடைய அதிகாரம்னு வந்தாவே ஃபிரௌனுடைய விஷயங்கள் தான் வரும். ஃபிரௌன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு யார் கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுடைய வம்சாவளியாக தான் இருப்பான். ஸோ ஃபிரௌனுடைய வம்சம் ரொம்ப ஒரு கண்ணுக்கே தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு வகையான வம்சம். ஸோ ஃபிரௌன் எப்படி தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களை கட்டுப்படுத்தினான். ஸோ நமக்கு ஒரு அதிகாரம் இருக்குது அப்படின்னா அவங்க மக்களுடைய தாட்டை கூட மேனிப்புலேட் பண்ணலாம், தவறான கருத்துக்களை பரப்பலாம். ஸோ பாருங்கள், ஃபிரௌன் ஒரு ஆள் தான், ஒரு தனிப்பட்ட மனுஷன் தானே. ஆனால் அவன் எப்படி இத்தனை பேரை கண்ட்ரோல் பண்ணான்? அது எந்த ஒரு விஷயம் இத்தனை பேர்? இப்போ யோசிச்சு பாருங்களேன், சாதாரணமாக இருக்கிற ஒரு ஆள் 15 பேர்கிட்ட ஒரு தப்பான விஷயத்த சொல்லும்போது நினச்சா அவங்க என்ன பண்ணுவாங்க? நீ யார் என்கிட்ட சொல்கிறதுக்குன்னு கேட்டுருவாங்க. ஆனால் அதே இடத்துல அந்த ஆளுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது. ஒரு போலீஸாகவோ அல்லது ஒரு 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 அதிகார பொறுப்பில் இருக்கான் அப்படின்னா அந்த இடத்துல அந்த 15 பேரும் அமைதியாக தான் போவாங்க. பிகாஸ் பவர். ஸோ இந்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. எந்த அளவுக்கு பவர் இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளால் மக்களை தவறான வழியிலையும் வழிகெடுக்கலாம், நேரான வழியிலையும் கொண்டு போகலாம். ஃபிரௌன் வழிகெடுத்தான், மூசா நபி நேர்வழிக்கு கூப்பிட்டுட்டு வந்தார். அப்போ அந்த மாதிரி நம்ம நம்மளுடைய பவரை எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி எந்த பவருக்கு கீழே நம்ம கட்டுப்பட்டு இருக்கோம் அப்படிங்கிறதும் இருக்குது. அடுத்த கான்செப்ட் பார்த்திங்கன்னா, ஒரு சமூகத்தில் அநீதியாக நடந்துக்கிறாங்க அப்படின்னா அந்த சமூகமே அழிவுக்கு உட்படும். ஸோ அநீதி செய்த சமூகங்கள் இறுதியில் அழிந்து போனது அப்படின்னா அல்லாஹ் சூரா துக்கானில் பேசுகிறான். இப்போ ஒரு நியாயமே இல்லாமல் நடந்துக்கக்கூடிய சமூகங்கள் எல்லாம் நீண்ட காலம் நிலைக்கலை. அது இட மோசடியாக இருந்தாலும் சரி, திருமண உறவுகளில் இருக்கக்கூடிய மோசடியாக இருந்தாலும் சரி, ஒரு மாதிரி நாகரிகமற்ற நிலையாக இருந்தாலும் சரி, ரொம்ப காலம் அந்த சமூகம் இயங்காது. ஸோ அப்போ அந்த எத்திக்கல் வேல்யூஸ் நம்மக்கிட்ட இல்லைன்னா, நம்ம சொசைட்டிகிட்ட இல்லைன்னா அந்த சொசைட்டி அழிவுக்கு தான் போயிட்டுருக்கு. அப்போது நம்ம பிள்ளைக்கு என்ன தேவை? பெரிய பெரிய படிப்பு தேவையா? மாரல் வேல்யூஸ் தேவையா? அந்த மாரல் வேல்யூஸ் எங்கே இருக்கும்னா குரானில் தான் இருக்கும். ஓகே, அடுத்து சமூக செயல்களின் விளைவு. சூரா அல் ஜாதியால ஒவ்வொரு சமூகமும் தன் செயல்களின் விளைவுகளை சந்திக்கும்.
நம்ம என்ன செய்கிறோமோ அதன் விளைவுகளை நம்ம சந்திச்சே தீருவோம். நம்ம இப்போது சமூகத்துடைய நெறிமுறைகள், சட்டங்கள், சமூகத்துடைய அந்த ரெப்புடேஷன், அந்த சமூகம் செய்யக்கூடிய செயல்கள், இது எல்லாமே எதிர்காலத்தை தீர்மானிக்கும். ஒரு மனுஷன் இப்போ என்ன செய்கிறாங்கிறது கொண்டு தான் அவனோட எதிர்காலம் வரும். அந்த மாதிரி தான் ஒரு சமூகம் இன்றைக்கி எப்படி நடந்துக்குதோ அதை கொண்டு தான் எதிர்காலம் இருக்கும். இன்றைக்கி என்ன ஏதுன்னே தெரியாமல் நடிகர்கள் பின்னாடி ஓடுறாங்க, இசை கச்சேரிகள் பின்னாடி ஓடுறாங்க, எல்லாமே சரி அப்படின்னு இயற்கைக்கு மாற்றமாக உள்ளதையும் சரின்னு சொல்கிறாங்க. பக்கத்தில் உள்ளவங்களோட பிரச்சனையை நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம். ஆக்சுவலாக என்ன பிரச்சனைனா நம்ம பிரச்சனையவே நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம், அக்னாலேஜ் பண்ண மாட்டோம். அதனால மற்றவங்க பிரச்சனையும் நமக்கு புரியறதில்லை. அப்போது என்ன நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை யோசிக்கணும். நாம் மற்றவங்களை எப்படி பார்க்குறோம், மற்றவங்களுடைய உணர்வுகளை எப்படி புரிஞ்சுக்கிறோம், அதெல்லாம் செய்யணும்னா முதல்ல நம்ம உணர்வுகளை நாம் புரிஞ்சுக்கிறணும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம எதிர்காலத்தை தீர்மானிக்குது. அப்போ ஜுசு 25 ஓவராலாக நமக்கு சொல்லக்கூடிய பாடங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மனித மனம் பலவீனமானதாக தான் இருக்குது. ஸோ ஈமான் அப்படிங்கிறது தான், நம்பிக்கை கொண்டு செயல்படக்கூடிய அந்த ஈமான் தான் நம்மளை வலுப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறான். ரெண்டாவதாக அகங்காரம். ஸோ அந்த தேவையில்லாத அந்த திமிருத்தனம் உண்மையை மறைக்கும் அப்படின்னு நல்லா சொல்கிறான். அடுத்து ஆலோசனை அடிப்படையில் சமூகம் எப்போ கட்டமைக்குதோ அந்த சமூகம்தான் நிலைத்திருக்கும். ஆலோசனை அடிப்படையிலான சமூகம்தான் நிலைத்திருக்கும். அடுத்து அநீதி. ஒரு சமூகம் ரொம்ப மோசமானதாக மாறும்போது கண்டிப்பாக வீழ்ச்சியை தழுவும் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் சொல்கிறான். ஸோ இந்த விஷயங்களை நாம் இன்றைக்கி பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அடுத்த ஜுசுவை நம்ம பார்க்கலாம்.